அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். எப்படியும் எல்லார் வீட்லேயும் நிறைய வேலை இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே காலையில் 10:30க்கெல்லாம் வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோங்க. நான் பச்சரிசி சாதம், வடித்த சாதமும் செஞ்சுருந்தேன். வடை, பாயாசம், 4 வகை பொரியல், சாம்பார், அதுக்கப்புறம் அப்பம் எல்லாமே பண்ணியிருந்தேன். எல்லாமே பண்ணி சூப்பராக சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, திருவண்ணாமலை தீபம் ஏற்றுனதுக்கப்புறமா வீட்டிலேயே படையல் போட்டு அதுக்கப்புறம் தான் விரதம் இருந்து சாமியெல்லாம் கும்பிடுவாங்க, விளக்கேற்றுவாங்க. நாங்கள் காலையில் வரைக்காலும் எப்போ சாமி கும்பிட்றோமோ அது வரைக்காலும் விரதம் இருந்து சாமி கும்பிட்டாச்சு. இனி ஈவினிங் மேலே விளக்கேற்ற வேண்டியது தான் வாசலில். அதுக்கான வேலையை தான் பார்க்கணும். நம்ம சாமி கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கான பெரிய வேலை கிச்சனில் நீட் பண்ணுற வேலை தான் பாருங்கள். ஃபுல்லாக அந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி பாத்திரத்தை வாஷ் பண்ணுற வேலை தாங்க எனக்கு இருக்குது. அந்த வேலை பார்த்து எல்லாமே முடித்தாதான் நைட்டுக்கு நம்ம விளக்கேற்றணும் இல்லையா, அதுக்கான வேலையை பார்க்கணும். நீங்கள் எல்லாம் எப்போ பூஜை பண்ணீங்க, எப்போ ஒரு பொழுது விட்டீங்க எல்லாமே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.